T20 வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நேத்திய மேட்ச்ல இந்தியா வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து விளையாடினாங்க. இந்த 2 பேர் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் நிலைமையில இருந்துட்டு இருந்தாங்க. நேத்து யார் வின் பண்ணாங்க, அது மட்டும் நிறையா மீம்ஸ், நிறையா கலாய்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது இன்டர்நெட்ல ஃபுல்லாவே. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று மேட்ச்சில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சூப்பர் 8 சுற்றுக்கு வந்து தகுதி பெறதா இருந்தது. நேற்று மேட்ச்சில் இந்தியா வந்து வின் பண்ணாங்க. ஈஸியாக வின் பண்ணாங்களா அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஈஸியாக வின் பண்ணலை. அந்த நியூயார்க் ஸ்டேடியம் நாசா கவுண்டி அதில் வந்து ஒரு 130 ரன் அடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 100 ரன்னுக்கு மேலே தாண்டிட்டாலே, ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குற டீம் தாண்டிட்டாலே அந்த ரன்னை வச்சே வந்து எதிர் டீமை வந்து டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிச்சு. ஆனால் பேட்ஸ்மேன் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர்ஸ் யாராக இருந்தாலுமே திணறிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வின் பண்ண இந்த 2 மேட்சுமே அங்கே தான். ஒரு பாகிஸ்தானையே அப்செட் பண்ணாங்க, அதுவும் சூப்பர் ஓவரில். நேற்று மேட்ச்சில் எப்படியோ வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் 8 தகுதி சுற்றுக்கு அவங்க தகுதி பெற்றுட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று மேட்ச்சில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, விராட் கோலி தொடர்ந்து ஒரு 3 மேட்சை வந்து பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது பர்ஃபார்ம் பண்ணாதால இன்டர்நெட்டில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, வேர்ல்டு கப்புக்கு விராட் கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆர்சிபி டீம் வந்து குவாலிஃபயர்லேயே வந்து தோத்துட்டு வெளியே போனாங்கல்ல ஐபிஎல்ல, அந்த சமயத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க வேர்ல்டு கப்னு வந்தால் நீங்கள் எங்ககிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எதுக்கு தேவையில்லாது? யாராக இருந்தாலும் சரி, சச்சின், தோனி, சேவாக், கங்குலி, ரிக்கி பாண்டிங் யாராக இருந்தாலுமே ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்ன சர்க்கிள் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ விராட் கோலிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சாக வந்து அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. சிவம் டூபே அவர் வந்து கடைசியாக எப்போ வந்து அவரை வந்து ஓவராக பில்டப் பண்ணி சிஎஸ்கே டீமில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு 6-7 மேட்ச் நல்லா விளையாண்டாப்புல. அதுக்கு அடுத்த 7 மேட்ச் நல்லா விளையாண்டாரா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக விளையாடவே கிடையாது. ஏன்னா ஒரு 6 மேட்ச்க்கு அப்புறம் அவரை வந்து ரொம்ப பில்டப் பண்ணாங்க. ஆறுச்சாமிட்டா அப்படின்னு வந்து சொல்லிலாம் வந்து அவரை ரொம்ப உசுப்பேத்தி மீம்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட்லேயும் அவர் இடம் பெற்றதுக்கப்புறம் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்துமே சரி, T20 வேர்ல்ட் கப் மேட்ச்சில் வார்ம் அப் மேட்ச்லேயும் சரி, அதுக்கடுத்து அயர்லாந்து கூட மேட்ச்லேயும் சரி, பாகிஸ்தான் கூட மேட்ச்லேயும் சரி அவர் பர்ஃபார்ம் பண்ணலை. இருந்த போதிலும் நேத்திய மேட்ச்சில் ஒரு சூரியகுமார் யாதவ் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணார். ஒரு 30 ரன் அடித்தார், டீமோட வெற்றிக்கும் உதவுனார். அதே மாதிரி தான் விராட் கோலியாக இருக்கட்டும், சச்சினாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டுமே, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு புது பிச்சாக இருந்தால் ஒரு பேட்ஸ்மேனுக்காக இருக்கட்டும் சரி, யாருக்காக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதெல்லாம் வந்து கவலை கிடையாது. இவங்க வந்து வேர்ல்டு கப்னு வந்தால் விராட் கிட்ட தான் வந்தாகணும். ஆமாம், கிட்டத்தட்ட நீங்கள் லாஸ்ட் வேர்ல்டு கப்லாம் போனால் விராட் கிட்ட தான் வந்தாங்க எல்லாருமே. இது விராட் கோலி மேலே எந்த ஒரு பிளேமும் கிடையாது. ஆனால் இந்த தற்கூரி ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க பண்ணுற சேட்டை தான் இது. விராட்டாக இருந்தாலும் சரி, தோனி ஃபேனாக இருந்தாலுமே சரி, இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலுமே சரி, தனி ஒரு மனுஷனாக வந்து கோப்பையை வென்று கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. விளையாடுற 11 பேரோட கான்ட்ரிபியூஷனால தான் ஒரு டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் வருது. ஏதோ ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயர், இப்போது ஒரு மேட்ச் வந்து விராட் கோலி அடிக்கிறாருன்னா அடுத்த மேட்ச் ரிஷப் பண்ணிட்டு, போன மேட்ச் முந்தின 2 மேட்ச் இந்த T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 மேட்சுமே ரிஷப் பண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். நேற்று மேட்ச்சில் ரிஷப் பண்ட் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அப்போ யாரை போய் குறை சொல்ல முடியும்? நேற்று மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் அடித்தார். கிரிக்கெட் அப்படி இல்லை, டீம் கேம் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே ஒட்டுமொத்த எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் வின் பண்ணவே முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே ஒரு மனுஷனை வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இன்டர்நெட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன் 2011 தலை தோனி கேப்டன் வின் பண்ணது கூட தலை தோனியால் தான் வந்து வின் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரே வந்து சொல்லியிருந்தார், ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, கம்பீரோட, சச்சின், விராட் கோலி, இவங்களோட யுவராஜ் சிங், இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இந்த கோப்பையை வின் பண்ணலை அப்படின்றத அவர் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தார். ஸோ அதனால் வந்து இப்போது விராட் கோலி அவர் அடித்தா மட்டும்தான் வந்து கோப்பையை வின் பண்ணுறாங்க, அவர்கிட்ட தான் வந்து நாங்கள் போய் நிற்கணும்
அப்படின்றதுலாம் கிடையாது. அவர் அடிக்கலைனாலும் சரி, டீமில் இருக்க 11 பேரில் யாராவது ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா பண்ணாத நேரத்தில் சிராஜ் பண்ணுவார், சிராஜ் பண்ணாத நேரத்தில் ஜடேஜா பண்ணுவார். யார் வேணாலும் எப்போ வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களுக்குன்னு டைம் இருக்குது. இப்போ ரிஷப் பண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து கிரிக்கெட்டே சரியாக விளையாடவே இல்லை. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவரால் எழுந்து நிற்க முடியுமா நிற்க முடியாதான்னு தெரியல. பட் அவரோட நல்ல நேரம் அவர் திரும்ப ஐபிஎல்ல வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டு இருந்த போதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் மொதல் 2 மேட்ச் நல்லா விளையாண்டாரு. நேற்று மேட்ச்சில் அடிக்கலை. ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்து வந்து சூப்பர் ஹிட்டில் போயிட்டு விராட் கோலி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம். ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இது வந்து அன்பிரடிக்டபிள். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வேர்ல்டு கப் வந்தால் விராட் கிட்ட தான் வந்தாகணும். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அவங்க இதெல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. விராட் கோலியாக இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும். அவங்க வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பேட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க மாதிரி சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இங்கே இன்டர்நெட்டில் கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டே இருக்கணும். ஆர்சிபி ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டே தான் இருக்கணும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு விராட் கோலி, ஆர்சிபி அப்படின்றத மட்டுமே போர்ட்ரேட் பண்ணி அவங்கள ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இதை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டீம் வந்து இப்போது சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து வரலாம், இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்தியாவுக்கு சூப்பர் எயிட்டில் யார் யார் கூட மேட்ச் இருக்குது பார்த்தோன்னா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இன்னொரு டீம் தான் வந்து அது நெதர்லாந்தா ஸ்காட்லாந்தா அப்படின்றது தெரியல. சரி, நெதர்லாந்தா இல்லை பங்களாதேஷா அப்படின்றது தெரியல. இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் அதில் கண்டிப்பாக தெரிய வரும் யார் வின் பண்ண போகிறாங்கன்ட்டு. வின் பண்ணால் நம்ம அந்த 3 டீமை வந்து சந்திச்சாகணும் சூப்பர் எயிட் சுற்றில். இந்த 3 மேட்ச்லையும் ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக 3 இல்லை 2வது கண்டிப்பாக வின் பண்ணால் தான் அடுத்து செமிஃபைனல் போக முடியும். செமிஃபைனல் போனால் தான் கோப்பையை வின் பண்ண முடியும். கண்டிப்பாக சூப்பர் எயிட் சுற்றில் இந்தியாவுக்கு வந்து செமையான டஃப்பான மேட்சஸ்லாம் இருக்க போகுது. இன்றைய மேட்ச்சில் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூசிலாந்து அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ், இந்த 2 பேருக்கு மேட்ச்சில் முக்கியமான மேட்ச்சு. நியூசிலாந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோற்றுருந்தாங்க. சரி, இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற முனைப்பில் கண்டிப்பாக வந்து விளையாண்டாங்க. தீவிரமாக விளையாண்ட போது அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற மேட்ச்லேயும் அவங்க வின் பண்ணால் தான் வந்து சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற முடியும். சூப்பர் எயிட் சுற்றில் வந்து இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. மேஜரான டீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து இவங்களாம் வந்து வெளியேறக்கூடிய கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கூட வெளியேற கட்டாயத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க வின் பண்ணால் அவங்க வெளியே போயிடுவாங்க. பாகிஸ்தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா இப்போ 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட மஸ்ட் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அதை மட்டும் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.